Hey friends, hi, hello, வணக்கம். நம்ம எல்லாருமே வெவ்வேறு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரெடியாகிட்டு இருக்கோம். ஸோ லெட் இட் பி யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எல்வேஸ் பேங்கிங்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற சிங்கிள் டாபிக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸு எல்லாத்துக்குமே தனித்தனியாக புக்ஸை சோர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல இதை ரிவைஸ் பண்ணுறது ஒன்று கஷ்டமாக இருக்கும். அண்ட் நம்மளோட தாட்டே ஏதாச்சும் குட்டி கம்பைலேஷன் மாதிரி, அதுவும் முக்கியமாக இந்த ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு மட்டும் கம்பைலேஷனுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கம்பைலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எஸ், அதுக்கு ஒரு குட்டி கம்பைலேஷன் எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த புக்கை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு குட்டி ரிவ்யூ சொல்ல போகிறேன். எஸ், அந்த புக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இட் இஸ் ஜென்ரல் நாலேஜ் 2019 பை அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த புக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா நோ வரிஸ். இந்த புக்கில் என்ன இருக்குங்கிறத தான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி புக்ஸ் வச்சுருக்கவங்களும் 2018 எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா புதுசாக புக்கு வாங்காதீங்க. ஒரு 17, 16 இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள புக்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புது புக்கு வாங்குறது நல்லது. ஓகே, ஸோ இந்த புக்கை நான் பர்டிகுலர்லி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பயாலஜின்னு வச்சுக்கலாம். ஸோ பயாலஜியில் வந்து பாட்னியில் மேக்ஸிமம் செல் ஸ்ட்ரக்சரை பற்றின பல கேள்விகள் இருக்கும். ஸோ அதை ப்ரெடாமினண்ட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஜுவாலஜியில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சில ஃபேக்ட்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளோட குழந்தைங்களுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன வயசில் போடுவாங்க, கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான டாபிக். இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரிக்கு, ஜியாகிரஃபிக்கு, பாலிட்டிக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஓவராலாக கவர் ஆகிருக்கும். சேப்பாக ஸ்டாட்டிக் போர்ஷன் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. பட் ப்ரெடாமினன்ட்லி ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இந்த புக்கோடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த புக்கு ஆப்வியஸ்லி இங்கிலீஷில் உள்ள ஒரு புக்கை தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பேப்பர் பேக் எடிஷன் தான், அரிஹண்ட் பப்ளிகேஷனோடது. 591 பேஜஸ் இருக்குது. பட் 591 அப்படிலாம் இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டி புக்காக தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உண்மையிலே செம்ம புக்காக இருக்குது. சரி, இப்போ நான் இந்த புக்கை வாங்கணுமா இல்லை பிடிஎஃப் எங்கேயாச்சும் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தால் அதை மட்டுமே நான் படிச்சுக்குவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் இந்த புக்கை வாங்கிடுங்க. ஏன்னா இந்த புக்கோட காஸ்ட் ப்ரைஸே 180 rupees தான். ஸோ இந்த புக்கை வந்துட்டு நான் அமேசானில் 120 rupees சம்திங்க்கு வாங்கினேன். ஓகே, இப்போ வந்து அமேசானில் அவைலபிளாகவே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு கடைசியாக நான் பார்க்கும்போது 150 rupees ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்க்கும் போது 180 rupees வந்துடுச்சு. இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டக்க எங்கேயாச்சும் இந்த புக்கு கிடைக்குது அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க, நம்பி வாங்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு புக்காக தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் அப் டு ஹவ் வி யூஸ் இட், அவ்வளோதான். ஸோ இந்த புக்கை மட்டும் ரிலை பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு போய் எழுதுவோம் அது தேவையில்லை. பட் கண்டிப்பாக இந்த புக்கை நம்ம படித்தோம் அப்படின்னா பல கேள்விகள் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்காத ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த புக்கு வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன கேட்டால் இது 180 rupees அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் இந்த புக்கை வாங்கிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது புக்கோட சஜஷன் உங்களுக்கு வேணும்னாலோ இல்லை அந்த புக்கை வந்துட்டு வாங்கலாமா, உண்மையாகவே காசு போட்டு வாங்கிறதுக்கு வக்தா அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் ப்ளீஸ் டூ சேம் மீ. லைக் எனக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் த ஃபைனல் நோட், ஆம்பிஷன் இஸ் த பாத் டு சக்ஸஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் இஸ் த வெஹிக்கிள் யூ அரைவன். ஸோ பர்சிஸ்டண்ட்டாக உழைச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஆம்பிஷனை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணி தருவீங்க. All the very best and thanks a lot for all your support. For instant updates, Telegram channel link கீழே description இருக்கும். Please do join over there. Thank you.